வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீகுருப்போ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருபாரகாம் சரணாரவிந்தாபியாம் நமः. ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகளந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் உண்மையான சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். தினந்தோறும் ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டத்தில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், அந்த சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் உண்டான முழு தமிழ் அர்த்தத்துடன் வீடியோ பதிவாக பதிவிடப்பட்டு வருகின்றோம். இந்த ராமாயணம் என்பது மானிடர்களாக பிறந்த நாம் அனைவருக்குமே எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தியதுதான் உண்மையான ராமாயண சரித்திரம். இதை படிச்சுட்டுத்தான் நாம் எல்லாரும் அது பிரகாரம் நடந்துக்கணும். அதுதான் உண்மை. அப்படி நடந்துட்டோம்னாக்கா நமக்கு சகல விதமான சௌகரியங்களும் நம்மளை வந்து சேர்ந்துடும். அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஷண்ணவதிதம சர்க்கா, சர்க்கமானது 96. லக்ஷ்மண குரோதா, ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க லக்ஷ்மணன் வந்து பரதன் வந்து அங்கே படையோடு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ராமபிரான் கிட்டக்க பரதன் மேலே இருக்கிற கோபத்தை வந்து கோபமாக பேசுகிறாராம் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க லக்ஷ்மணன் என்ற தலைப்பிலே சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண வரசத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களை குடும்பத்தை சார்ந்தவர்களும் வாழ்க்கையிலே மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் அமரோஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவே ஜதஸ்ரீ ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருர்धनेभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரசத்ருகனானுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாபியாம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் ஷண்ணவதிதம சர்க்கா, சர்க்கமானது 96. லக்ஷ்மண குரோதா, அதாவது லக்ஷ்மணன் வந்து பரதன் வந்து படையோட அங்கே வந்திருக்காங்கிறத பார்த்துட்டு ஸ்ரீ ராமபிரானிட்ட ரொம்பவும் கோபமாக பேசுகிறார். தாம் ததா தர்சயித்வா தோ மைதிலீம் கிரிணிம் நகாம் நிஷாசாத கிரிப்ரஸ்தே சீதாமாம்சேன சந்தயன்னு. என்ன பண்ணாரா ராமபிரான், மிதய மன்னருடைய புதல்வியாக இருக்கக்கூடிய சீதைக்கு வந்து இந்த சித்திரகூட மலையை வந்து முழுக்கவும் சுற்றி காட்டிட்டு மந்தாகினி நதியினுடைய அழகை பற்றி வர்ணிச்சுட்டு என்ன பண்ணாரா, மலை சரிவில் வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு உண்பதற்கான பொருள்களை எல்லாம் கொடுத்து
சீதா பிராட்டியரை ரொம்ப உற்சாகப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாராம் ராமபிரான். இதம் மேத்யம் இதம் சுவாதோ நிஷ்டம் அதமக்னினா ஏவமாஸ்தே ச தர்மாத்மா சீதையா சகராகவா. தர்மாத்மாவாக இருக்கக்கூடிய ராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா, அம்மா, சாப்பிடக்கூடிய இந்த பண்டமானது இருக்கு பார்த்தியா, இது ரொம்பவும் பரிசுத்தமானது. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்குமா சாப்பிட்றதுக்கு. இது அக்னியில் நன்றாக காய்ச்சப்பட்டிருக்கு, நல்லா காய்ச்சப்பட்டிருக்கு அப்படின்னெல்லாம் சீதையோட பேசிக்கிட்டே இருந்தாராம், உட்கார்ந்துருந்தாராம் ராமபிரான். ததா தத்ர சதா தஸ்ய பரத சோபபாயினः சைஞ்சரேணோஸ்ய சப்தஸ்ய பிராதுராஸ்தாம் நபஸ்பிருசோ. இந்த மாதிரி ராமபிரானும் சீதா பிராட்டியார் ரெண்டு பேரும் அளவாலையோ கொண்டிருக்கும் போது பரதனோட வந்து கொன்ற மாபெரும் படைகளால் எழுப்பப்பட்ட பேரொலியானது ரொம்பவும் ஏகப்பட்ட தூசியோட ஆகாயத்தையே அளவாளி கிளம்பி போயிட்டே இருந்ததான், ஒரே தூசா இருந்ததான். ஏதஸ்மின்னந்தரே த்ரஸ்தா சத்தேன மகதா ததः அர்த்திதா யூதபாமத்தா சயூதா துத்ரூர்திசः. அந்த காட்டில் சித்திரகூட மலையிட்ட இருக்கக்கூடிய அந்த காட்டில் பிரயாகையில் ராவன் இதற்கிடையில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அந்த காட்டில் மதம் கொண்ட யானை கூட்டங்களுடைய தலைமை யானைகள்லாம் அவ கூட்டங்களோடு இருக்கக்கூடிய யானைகளோட கூட்டங்களோட படைகளோட பெரும் கூச்சலாக அச்சம் கொண்டு நாலா பக்கத்துலேயும் சதறி ஓடித்தான் காட்டில் இருக்கிற விலங்குகள்லாம். ஏத சதம் சைன்யம் உத்பூதம் சப்தம் சுஸ்ராவராகவः தாம்ச விப்ரத்ருதான் சர்வாணி யூரபாணன்வ வைக்ஷதா. ராமன் என்ன பண்ணாரா, அந்த படை வீரர்களுடைய நடமாட்டத்தால் எழுந்த பேரொலியை தன் செவியில் கேட்டாராம். யானை கூட்டங்களெல்லாம் ரொம்பவும் அச்சம் கொண்டு சிதறி தறிகடுத்து ஓடுவதையும் ராமபிரான் பார்த்தாராம். தாம்ச வித்ரவதோ திருஷ்டுவா தம் ச ஸ்ருத்வா மகாசுனம் உவாச ராம சௌமித்ரீம் லக்ஷ்மணம் தீர்த்த தேஜசம். அப்போ சிதறி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த விலங்குகளெல்லாம் பார்த்துட்டு ராமபிரான் பயங்கரமான அந்த சத்தத்தையும் கேட்டுட்டு என்ன பண்ணாராம், ராமபிரான் கொழுந்து விட்டெரியும் அக்னி போன்ற பேராற்றல் உடையவனும் சுமித்ரையினுடைய புதல்வனுமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணனை பார்த்து சொன்னாராம். லக்ஷ்மணனை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஹந்த லக்ஷ்மண பஸ்யேஹ சுமித்ரா சுப்ரஜாஸ்த்வயா பீமஸ்தனித கம்பீரஸ்தும் உலா ஸ்ரூயதே ஸ்வனஹ. தம்பி லக்ஷ்மணா, உன்னை போன்ற நல்ல மகனை பெற்றெடுத்த சுமித்ரை ரொம்பவும் போற்றுதலுக்கு உரியவள். பூமியே அசைவது போன்ற கம்பீரமான பெரிய சத்தமானது
என் செவியில் வந்து கேட்கறது உனக்கும் கேட்கறது இல்லையா? ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்னு முதல்ல பார். யார் வந்திருக்கா, என்ன நடக்கிறதுங்கிறத முதல்ல பார் அப்படின்னு ராமபிரான் லக்ஷ்மணன் சொன்னாராம். கஜயூதானி வாரண்யே மகிஷாவா மகாவனே வித்ராசிதா மிருகா சிம்ஹை சகாசா பரத்ருதாதிசகா. புனிதமாக இருக்கக்கூடிய இந்த காட்டில் யானை கூட்டங்களும் எருமைகளும் மான்களும் சிங்கங்களால் வந்து திடீரென்று துரத்தப்பட்டு மறுச்சி அடைந்து எல்லா பக்கங்களிலும் வெகு வேகமாக ஓடுகின்றது. என்னுடைய காரணம் என்னன்னு முதல்ல பார் அப்படின்னாராம். சுதோச்சரோ கிரேஸ்யாயம் பக்ஷினாமபி லக்ஷ்மணாः சர்வவேதத் யதா தத்வம் அசீராத் ஞாதுமர்ஹசி. ராஜா வா ராஜபுத்ரோ வா மிருகயாமடதே வனே அத்யன்த்வா ஸ்வாபதம் கிஞ்சித் சௌமித்ரே ஞாதுமர்ஹசி. லக்ஷ்மணா, ராமபிரான் சொல்றான் லக்ஷ்மணன்ட்ட, ஒரு அரசனோ அப்படி இல்லைன்னா அரசன் போன்ற நாட்டு தலைவனோ துஷ்ட மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுறதுக்காக இங்கே வந்திருக்கானா? அப்படி இல்லை, வேறு ஏதேனும் காரணம் ஏதாவது இருக்கா அப்படின்னு உடனடியாக போய் தெரிஞ்சு கொண்டு வா, உடனே தெரிஞ்சுட்டு வா போ அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக்க. அதே பிரகாரம் பறவைகள் வந்து பறந்து செல்வதற்கு கூட இயலாத இந்த கானகத்தில் குரூர பிராணிகள் வந்து எதுவும் கண்டிப்பாக வர முடியாது, அது நிச்சயம். சரியான பாதை இல்லாததால் இங்கே வந்து மக்களும் வர முடியாது, அதுவும் நிச்சயம். அப்படி இருக்கும் பொழுது விலங்குகள் ஓடுவதற்கும் பெருமையான சத்தம் எழுவதற்கும் உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத லக்ஷ்மணா உடனேயே போய் நீ அதை அறிஞ்சிட்டு வா, என்னங்கிறத முதல்ல போய் தெரிஞ்சுட்டு வா அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கேட்டுக்க. சா லக்ஷ்மண சந்த்வரித சாலமாருஹ்ய புஷ்பிதம் பிரேக்ஷமாணோ திச சர்வா பூர்வான் திசம் நவைக்ஷத. அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணாரா, மலர்கள்லாம் பூத்திருந்த ஒரு மரத்து மேலே ஆச்சாமரம் அப்படின்னு ஒரு மரம் இருந்துதான். அந்த மரத்தில் கிட்டு வேகமாக ஏறினாராம் லக்ஷ்மணன். ஏறிட்டு எல்லா திசைகளிலும் தன்னோட பார்வையை வந்து செலுத்தி கிழக்கு திசையில் வந்து தன்னோட கண்ணை வந்து செலுத்தினாராம். முதல்ல உதம் முக பிரேக்ஷமானோ ததச மகதீம் சமம் கஜாஸ்வரத சம்பாதாம் யத்யைர்யுக்தாம் பதாதிபிஹி. அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், வடக்கு திக்கில் வந்து யானை குதிரை தேர்ப்படைகளோட வாகனங்களும் காலாட்படையும் சேர்ந்த பெரிய சேனையை வந்து பார்த்தானா வடக்கு திசையில் லக்ஷ்மண பெருமாள். தாமஸ்வகஜ சம்பூர்ணாம் ரதத்வஜ விபூஷிதாம் சசம்ச சேனாம் ராமாய வச்சனம் சேதமப்ரவீதே. அப்போ லக்ஷ்மணன் வந்து குதிரைகள் யானைகள் எரிந்ததும் கொடிகள் பறக்கக்கூடிய தேர்களை உடையமான அந்த படையை பற்றி ராமபிரான் கிட்ட தெரிவிச்சுட்டு அவன் சொன்னானா. என்ன சொன்னான் அப்படின்னாக்கா, லக்ஷ்மணன் இப்போ தான் அவன் கோவப்படுறான். லக்ஷ்மணன் பரதனை பார்த்துட்டான், நம்மள் தான் தேர் தான் வருது, பரதன் தான் வராங்கிற தெரிஞ்சுட்டான். அக்னீம் சம்மயத்வார்ய சீதாச பஜதாம் குஹாம் லஜ்யம் குருஷ்வ சாபம் ச சராம்ஸ்ய கவசம் ததா.
அப்போ லக்ஷ்மணன் சொல்கிற ராமபிரானை பார்த்து, அண்ணா நீங்கள் முதல்ல அந்த நெருப்பை வந்து அணைச்சிருங்க. நெருப்பு இருந்தாக்கா புகையானது கிளம்பும். புகை வந்து கிளம்பிச்சுன்னாக்கா அவன் எல்லாரும் நேரம் இங்கேயே வந்துடுவான். சீதாதேவி இருக்காங்களே, அவங்கள வந்து குகை போன்ற மறைவான இடத்துல கொண்டு போய் அவள் வந்து பத்திரமா இருக்கட்டும், அவளை அங்கே கொண்டு போய் வச்சுடுங்க. லக்ஷ்மணன் சொல்கிறான், நீங்கள் வந்து வில்லில் வந்து நான் ஏற்றிய அம்புகளையும் அம்பர தூணிகளையும் உங்களுக்கு கவசத்தையும் நீங்கள் வந்து அணிந்துக்குங்க, அதான் சரியாக இருக்கும் அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக்க. அக்னிம் சம் சம் தம் ராம புருஷௌ வியாக்ரோ லக்ஷ்மணம் பிரத்யுவாச்ச அங்காவேக்ஷஸ்வ சௌமித்ரே கஸ்யேவ மன்யசே சமும். புலியிலேயே ஆண் புலியா இருக்கக்கூடிய அந்த புலிக்கு நிகராக இருக்கக்கூடிய ராமபிரான் லக்ஷ்மணன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு, லக்ஷ்மணா நீ ரொம்பவும் நன்னாவே பார்த்துருப்பாத, இது யாருடைய சேனைன்னு நீ வந்து என்ன உன் மனசுல தோன்றது, அதை முதல்ல எனக்கு சொல்லு. ஏன்னா லக்ஷ்மணன் நன்னாவே பார்த்துட்டான் யாருதுங்கிறது. உனக்கு நன்னாவே தெரியுன்றா ராமபிரான் இங்க, நீ அதை முதல்ல எனக்கு சொல்லு அப்படின்னாராம் ராமபிரான் லக்ஷ்மணன் கிட்டக. ஏவ முக்தஸ்து ராமேனா லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரவீத் திதக்ஷன்னிவதாம் சேனாம் ருஷீத பாவகோ யதா. இந்த மாதிரி ராமபிரான் கேட்டதுமே லக்ஷ்மணன் வந்து எப்படி பண்ணான், அவனுடைய முகம் எப்படி இருந்ததுதான், ஜொலிக்கக்கூடிய அக்னியை போல ரொம்பவும் கோபம் கொண்டவனாக, அந்த பழைய படையையே நான் இப்போ வந்து எரித்து விடுவேன் போல பார்த்து ராமபிரான் கிட்ட பதில் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, லக்ஷ்மண பெருமாள் சம்பந்தம் ராஜ்யம் இச்சம் ஸ்தோ வியக்தம் பிராப்யாபிஷேச்சனம் ஆவாம் ஹந்தும் சமப்யேதி பரத கைகயீ சுதா. அண்ணா இங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? கைகேயினுடைய மைந்தன் பரதன். மன்னனாக பட்டாபிஷேகம் செஞ்சுட்டு நாம் இருவரும் வந்து பின்னால நம்மளுடைய வனவாசத்தை முற்றிட்டு நம்ம போன உடனே நாம் வந்து அரசாட்சியில் பங்கு கேட்டால் என்ன செய்வது அப்படின்ற ஒரு கெட்ட எண்ணத்தோட முன் யோசனையோடையும் நம்ம ரெண்டு பேரையும் கொல்வதற்காக அவன் வரான். அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னாராம் லக்ஷ்மணன். ஏ சபை சும்ஹான் ஸ்ரீமான் விடபி சம்பிரகாசதே விராஜ யுத்கக கதஸ்கந்த கோவிதார்த்வஜோரதே. தோ நமக்கு எதிராக வந்து காணப்படுறதே மிகப்பெரிய மரம். அதன் அருகில் தான் விஸ்தாரமான கிளைகளுடன் கூடிய கோவிதார கொடி வந்து தேரில் வந்து பறக்கிறது. அதை நான் பார்த்தேன். கோவிதார கொடிங்கிறது வந்து அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய கொடி. பஜந்தே யதா காமம் அஸ்வனாருக்ய சீக்கிரகாண ஏதே பிரஜந்தே சம்பிருஷ்டா கஜானாருக்ய சாதினஹ. வேகமாக செல்லக்கூடிய குதிரைகளில் ஏறிக்கொண்டு தம் விருப்பப்படி குதிரை வீரர்கள்லாம் வராங்க.
அவெல்லாம் வந்துட்டு இருக்கா. யானைப்படையினர் வந்து யானைகளில் ஏறிக்கொண்டு முகம் வளர்ச்சியோட எல்லாரும் பிரமாதமா விளங்குறா அப்படின்னாராம் லக்ஷ்மணன். கிருகததுனோ ததுஷௌ சாவான் கிரீம் வீர சயாவகே அதவேகைவ ஜிஷ்டாவ சன்னதாவுத்ய தாயுதோ. மகாவீரரே ராமபிரானே, நாம் 2 பேரும் வில்லேந்தியவராக மலையோட மேல் படிக்க நம்ம மேலே இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்படி செஞ்சோம்னா தான் பரதனுடைய படைகளை வந்து நம்ம வந்து எதிர்ப்பதற்கு ரொம்பவும் சௌகரியமாக இருக்கும். அப்படி இல்லை, ஆயுதம் ஏந்தியவர்களால் நாம் வந்து இங்கேயே ஆயுதத்தை வந்து நம்மளுடைய கையிலேயே ஏந்திட்டு இங்கேயே இருப்போம் அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ஸ்ரீராமபிரான் கிட்டக. அபீணோ வசமாகச்சேத் கோபிராத்வஜோரணே அபே திரக்ஷ்யாமே பரதம் யத்குருதே யசனம் மகத். त्वया राघव सम्प्राप्तं सीतया च मया तदा यन्नीं इत्थं भवान् राज्यात् च्युतो राघव शाश्वतात्. தமையனே ஸ்ரீராமபிரானே, தங்களுக்கும் சீதா பிராட்டிக்கும் எனக்கும் எந்த பரதன் வந்து காரணமாக மிகப்பெரிய துக்கத்தை வந்து நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கானோ, எவன் காரணமாக வந்து நீங்க அரச உரிமையிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டீர்களோ, அப்படிப்பட்ட பரதன் மாமன்னருடைய கோவிதார கொடியுடன் இங்க வந்திருக்கானே. போரில் வந்து அவனை வென்று அரச சின்னமாக இருக்கக்கூடிய கோவிதார கொடிய வந்து நம்மளுடைய வசப்படுமா அது சொல்லுங்க அப்படின்னு கோபமா கேட்டாராம் லக்ஷ்மணன் ஸ்ரீராமபிரான் கிட்டக. சம்பிராப்தோயம் ஹரிர்வீர பரதோ வத்யேவமே பரதஸ்ய வதே தோஷம் நாகம் பஸ்யாமி ராகவா. நீங்க வந்து மாபெரும் வீரர் ராமபிரானே, எதிரியான இந்த பரதன் வந்து நம்ம எதிர்க்கவே வந்துட்டு இருக்கான். அவன் வந்து என்னால வந்து கொல்லப்பட வேண்டியவன். பரதனை வந்து கொல்லுதல் வந்து நான் வந்து எந்த ஒரு குற்றத்தையுமே நான் பார்க்கல, காணவே இல்லை, அது குற்றமே கிடையாது அப்படின்னு கோபமா பேசினாராம் லக்ஷ்மணன் ஸ்ரீராமபிரான் கிட்டக. பூர்வாபகாரிணம் ஹத்வா நாய தர்மேண யுஜ்யதே பூர்வாபகாரி பரதஸ் த்யக்த தர்மச்ச ராகவஹ. தமையனே ராமச்சந்திரா, பரதனை வந்து கொல்வது வந்து பாவமே ஆகாது இல்லையா? அப்படின்னா பரதன் தான் முதலில் வந்து அபகாரம் செஞ்சான் நம்மளுக்கு. தர்மத்தை வந்து அவன் வந்து கைவிட்டவன். அதனால அவனை வந்து கொல்றதுங்கிறது எந்த விதத்திலையும் அதர்மம் ஆகாது, அவனை கொல்றது தர்மம் தான் அப்படின்னு கோபமா பேசினாராம் லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக. ஏதஸ்மின்னிஹதே கிருஷ்ணாம் அனுசாதி வசுந்தராம் அத்ய புத்திரம் ஹதம் சங்கே கைகேயீ ராஜ்யகாமுகா மயா பஷ்யேத் சுதுக்கார்த்தா அஸ்தி பக்னம் இவ த்ருமம் கைகேயீம் ச வதிஷ்யாமி
சானோ பந்தாம் சபாந்தவான் கலூஷேனாத்யமகதா மேதினி பரிமுச்சியதாம். இவன் இப்போ லக்ஷ்மணன் சொல்கிறான் ராமபிரான் கிட்டக்க, பரதன் கொல்லப்பட்டதும் பூமண்டலம் முழுவதையும் கண்டிப்பாக நீங்கள் தான் ஆள போறீள் ராமபிரானே. அரசாள்வதற்கு பேராசப்பட்ட கைகேயி எப்படி இருப்ப தெரியுமா? யானையால் முறிக்கப்பட்ட மரம் போல போரில் என்னால் கொல்லப்பட்ட புத்திரனை பார்த்து ரொம்பவும் துக்கப்படுவாள் கைகேயி. பரிவார ஜனங்கள் உறவினரோட கைகேயையும் நான் கொல்ல போறேன். நான் சொல்றேன், பரதனை மட்டும் கொல்றது என்னுடைய ஆசை கிடையாது, கைகேயை நான் கொல்ல போறேன். அவ கொல்லப்பட்ட உடனேயே இந்த உலகமே பெரும் பாவத்திலிருந்து விடுபட்டதாயிடும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாராம், கோபமா பேசினாராம் லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக. அத்யேமம் சம்யதம் குரோதம் அசத்காரம் ச மானதா மோக்ஷ்யாமி சத்ருசைன்யேஷு கக்ஷேஷ்விவ உதாசனம். நீங்க ரொம்பவும் பிரமாதமா அனைத்தும் தெரிந்த ஞானம் உள்ள பெருந்தகையாக உள்ள ஸ்ரீ ராமபிரானே, உங்களோட பேச்ச கேட்ட அடக்கி வச்சிருந்த கோபத்தையும் அவமரியாதையையும் உலர்ந்த, அதாவது மரத்திலேருந்து உலர்ந்து போன இலையெல்லாம் கீழே விழுந்து அது ஒரு குவியலாக இருக்கும். அந்த சறுக்கு குவியலை போல நெருப்பு பொங்கி பொசுக்கி விடுவதை போல அதில் போட்டோம்னாக்கா ஒரு தீக்குச்சை கீழ்ச்சி போட்டோன்னா அத்தனையும் பொசுக்கி போயிடும். அந்த மாதிரி எதிரி படைகளின் மேல் நான் என்னுடைய அம்பெல்லாம் நான் செலுத்த போறேன் அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்டக்க. அத்யேத சித்ரகூடஸ்ய காரணம் இசிதை சதைஹ பிந்தன் சத்ரு சரீராணி கரேஷ்யே சோனிதோக்ஷிதம். என்னோட இந்த கூரிய பானங்களால எதிரிகளோட உடல்களை எல்லாம் வெட்டி தள்ளிட்டு சித்திரகூட மலையில இந்த காட்டை ரத்த ஆறு ஓடுற மாதிரி கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னாராம் லக்ஷ்மணன் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக. சரே நிர்பின்ன ஹிருதயான் குஞ்சராம் துரகாம் சதா ஸ்வாபதா பரிகர்ஷம் தோ நராம்ச நிகதான்மயா. என்னுடைய பானங்களால மார்புகள்லாம் பிளக்கப்பட்ட யானை குதிரைகள், என்னால கொல்லப்பட்ட மனிதர்கள், இவ எல்லாரையும் நரி முதலான கொடூர விலங்குகள் இழுத்து சென்று அவ எல்லாரும் அது ஆகாரமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கோபமா பேசினானாம் லக்ஷ்மணன் ராமபிரான் கிட்ட. ஷராணாம் தனோஷாஹம் அன்றுனோஸ்மி மகாமிருதே சசைன்யம் பரதம் ஹத்வா பவேஷ்யாமி ந சம்சயः. இப்ப நடைபெறப்போ இருக்கக்கூடிய இந்த பெரும் போர்ல படை வீரர்களோடு பரதனையும் சேர்த்து கொண்டுட்டு என்னுடைய அம்புகளுக்கும் வில்லுக்கும் நான் பட்டிருக்கக்கூடிய கடனை கண்டிப்பா தீர்ப்பேன். அந்த கடனானது தீர்ந்துட்டு அப்படின்ற ஒரு சந்தோஷமானது எனக்கு ஆகும்
அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஐயமும் கிடையாது. வெகு காலமாக நான் போர் செய்யாமல் இருந்ததுனால என்னுடைய வில்லே அம்புகளுக்கு நான் வேலையே கொடுக்காம இருந்தேன். அதுக்கு இப்போ நேரம் வந்துருக்கு. அதுக்கு நான் கடன் போட்ட இருப்பதாக லக்ஷ்மணன் எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கு. நான் போர் செஞ்சு எல்லாரையும் கொண்டு போட்டுருவேன், அதில் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வீரத்தன்மையோட கோபத்தோட ராமபிரான் கிட்ட சொன்னாராம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவிய அயோத்தியா காண்டே ஷண்டவதிதம சர்க்கா. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 96வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்தோ.